கிட்டத்தட்ட 5 மாதம் வீடு பார்த்தீங்கன்னா பூட்டிட்டு இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா, அப்பாவும் மகளும் பார்த்தீங்கன்னா, உடல் அழுகி இருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன காரணமா இருக்கும்? இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டீப்பா சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு, வீடியோக்கு உங்களோட லைக்க குடுத்து, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக பல இடங்களில் பார்த்தீங்கன்னா, கிரைம்ஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் சினிமாவை விட இந்த ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா, எல்லாமே மிஞ்சிரும்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அந்த அளவில் பார்த்தீங்கன்னா, ஒரு க்ரைமும் ஒரு மர்டரும் தரமாக பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அது என்னன்னு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த கேஸ் எங்கே நடந்திருக்கு, எதனால் நடந்திருக்கு, எப்படி நடந்திருக்கலாம், எதனால் யார் பண்ணியிருக்கலாம், அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டீப்பாக சொல்கிறேன். சென்னையில் ஒரு பர்டிகுலர் பிளேஸ் தான் திருமுல்லை வயல். ஸோ இந்த ஒரு இடத்துல தான் பார்த்தீங்கன்னா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு தெருவோட பேர் பார்த்தீங்கன்னா திருமலை வாசன். இந்த ஒரு நகரில் பார்த்தீங்கன்னா, தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் பார்த்தீங்கன்னா, அப்பாவும் மகளும் பார்த்தீங்கன்னா வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பார்த்தாக்கா, ஒரு 5 மாதத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தாக்கா, அவங்க பார்த்தீங்கன்னா உடல் அழுகி பார்த்தீங்கன்னா இறந்துருந்தாங்க. அப்படி அழுகி இருந்தால் 1-2 நாள்லேயே ஸ்மெல்லு வந்திருக்குமேடான்னு பல பேர் பார்த்தீங்கன்னா யோசிச்சிருப்பீங்க. ஸோ அது என்னன்னு நான் சொல்கிறேன். அதாவது எனக்கு இந்த ஒரு யோசனை வந்தது. அதாவது பார்த்தீங்கன்னா, இறந்துருந்தாக்கா ஒரு 2-3 நாளில் பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லு பயங்கரமாக அடிச்சிருக்கும். பக்கத்தில் இருந்தவங்க யாருக்குமே ஸ்மெல்லு வரலையாடான்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு நடந்திருக்கு. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா, யாருக்குமே துளி கூட சந்தேகம் வராத அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மர்டரை பண்ணி வச்சிருக்காங்க. அவ்வளவுதான், நம்ம பையன் பிடிச்சிட்டான் அந்த சொல்கிற மாதிரி தான். ஸோ 5 மாதமாக ஒரு உடல் அழுகி எப்படி இருந்திருக்கலாம். ஸோ என்ன தான் வீட்டில் இருந்தாலும், என்ன கெமிக்கல் யூஸ் பண்ணி இருந்தாலும், எப்படி உடல் அழுகுனாலும் எப்படி ஸ்மெல்லு வராமல் இருக்கலாம், அதை பார்த்தா செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பாக இந்த ஒரு மர்டருக்கு காரணமான ஒருத்தர் வந்து டாக்டராக தான் இருப்பார் நான் நினைக்கிறேன். ஏன்னா 5 மாதமாக ஒரு ஸ்மெல்லே வராத ஒரு உடலை பார்த்தீங்கன்னா அழுகி இருக்குன்னா, ஸோ என்ன காரணமாக இருக்கும்? டாக்டர் தான் எதனா பண்ணியிருப்பார். இந்த ஒரு மர்டருக்கும் ஒரு டாக்டர் தான் காரணம். அங்கே இருந்த மக்களுக்கு எல்லாருக்குமே ஒரே ஒரு டவுட் தான். ஸோ இறந்த 5 மாதம் ஆகுது. அதாவது பார்த்தா தந்தையும் மகளும் இறந்து பார்த்தீங்கன்னா 5 மாதத்துக்கு மேலே ஆகுது. 5 மாதம் ஆகுதுன்னு வச்சுங்க. ஸோ எப்படி துர்நாற்றம் வராமல், ஸ்மெல்லு வராமல் எப்படி இருக்கும்? இந்த ஒரு டாக்டர் அப்படி என்ன தான் செய்தார்? இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டீப்பாக சொல்கிறேன். சென்னையில் திருமுல்லை வயலில் திருமலை வாசன் நகரில் பார்த்தீங்கன்னா அடுக்குமாடி வீட்டில் இவங்க 2 பேராவது பார்த்தீங்கன்னா தந்தையும் மகளும் பார்த்தீங்கன்னா வாழ்ந்துக்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ தந்தையோட பேர் பார்த்தீங்கன்னா 78 வயசாகுது. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாமுவேல் சங்கர் இவங்களோட பேர். ஸோ அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா 37 வயசாகுது. இவங்களோட பேர் பார்த்தீங்கன்னா சிந்தியா. கடந்த 5 மாதங்களாக பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டில் பணமாக இறந்துருக்காங்க. இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? என்ன தான் இறந்துருந்தாலும் வாடகை கூட வராத அளவுக்கு அந்த ஒரு டாக்டர் என்னென்ன கெமிக்கலை யூஸ் பண்ணியிருப்பாருன்னு வாங்க போய் பார்க்கலாம். கடந்த ஜனவரி 29, அதாவது பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு முன்னாள்னு நினைக்கிறேன். ஸோ இரவு பார்த்தீங்கன்னா இவங்களோட தங்கியிருந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா மிக மோசமான துர்நாற்றம் இப்போ தான் அடிச்சிருக்கு. 5 மாதமாக வீசாமல் இப்போ தான் அடிச்சிருக்கு. பூட்டிய வீட்டிற்குள் மிக மோசமான பிணவாடை அடித்ததுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு அந்த ஒரு அடுக்குமாடி குடிப்பில் வசிப்பவர்கள் எல்லாருமே போய் போலீஸை கூப்பிட்டு அந்த ஒரு வீட்டை பார்த்தா செக் பண்ணவும் ஆரம்பித்தாங்க. அங்கே இருந்த மக்கள் எல்லாம் ரொம்ப பிணவாடை அடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருந்த திருமுல்லை வயல் போலீஸிடம் பார்த்தீங்கன்னா இவங்க புகார் அளிச்சிருக்காங்க. ஸோ புகார் அளித்தோன்னே என்ன நடந்திருக்கு? போலீஸும் சந்தேகமாக இருக்கே, சரி வாங்க போய் எல்லோரும் செக் பண்ணி பார்ப்போம். போலீஸும் கிளம்பிட்டாங்க அந்த ஒரு வீட்டை பார்த்தா செக் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது? அங்கே இருந்த போலீஸ் எல்லாம் இவங்களோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ எங்கள் திருமலை வாசன் நகரில் உள்ள சாமுவேல் சங்கரியின் வீட்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க. ஸோ அவங்க வாழ்ந்திருந்த வீடு, அந்த தந்தையும் மகளும் பார்த்தீங்கன்னா வாழ்ந்த வீடு. அதனால் அங்கே போய் செக் பண்ணலாமே நம்ம போலீஸும் கிளம்பி அங்கே போய் திறந்து பார்த்தா வீடு பூட்டிகிட்டு இருந்தது. ஸோ என்னடா இது வீடு பூட்டிகிட்டு இருக்கு, என்னடா நான் ஸ்மெல்லு மட்டும் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னுமே சந்தேகம் அதிகமாகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன, அந்த ஒரு வீட்டோட பூட்டை பார்த்தீங்கன்னா உடைச்சிட்டாங்க. உடைச்சிட்டு பார்த்தா அப்படி என்ன இருந்திருக்குன்னு நீங்களே கேளுங்களேன். அந்த ஒரு பூட்டையும் பார்த்தீங்கன்னா போலீஸ் உடைச்சிட்டு திறந்து பார்த்தாக்க குளிர்ந்த நிலையில் பார்த்தீங்கன்னா சிந்தியாவும் அவங்களுடைய அப்பா சாமுவேலும் சங்கரும் பார்த்தா பிணமாக இருந்திருந்தாங்களாம். குளிர்ந்த நீரில்னா வேற ஒன்றும் இல்லை, அதாவது பார்த்தீங்கன்னா ஐஸ் கட்டியில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உடல் பார்த்தீங்கன்னா வச்சிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் என்ன, கிட்டத்தட்ட 5 மாதமாக வீடு பூட்டிருக்கு. ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்தாக்கா எப்படி இருக்கும்? அதாவது பார்த்தீங்கன்னா குளிர்ந்த ஐஸ் பொட்டிகளை பார்த்தீங்கன்னா வச்சுருந்தாங்க. ஸோ வச்சிருக்க சொல்ல அவங்களுடைய உடல் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாத ஆகிட்டு இருக்குது. எலும்பு மட்டும் தான் தெரிகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட எலும்புகள் கூட மாறி போய் இருந்ததுன்னு போலீஸ் சொல்லியிருந்தாங்க. அங்கே இருந்து பார்த்த மக்கள் எல்லாருமே சரி, போலீஸும் சரி, ஸோ ரொம்பவும் அதிர்ச்சிக்கு உள்ளாயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு உடலை பார்த்தீங்கன்னா பார்த்துருக்காங்க. ஸோ ரொம்பவும் மோசமான நிலையில் பார்த்தீங்கன்னா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நான் போலீஸ்லாம் சும்மா விட்டுருவாங்களா? இந்த மாதிரி கொலையை யார் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா நோண்டி நுங்கெடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் அவங்க அப்படி என்ன பண்ணாங்க? ஸோ இதை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு உடலை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா பிரேத பரிசோதனை பண்ணணும். ஸோ உடல் முழுக்க ஆராய்ச்சி செய்யணும். இவங்க எப்படி இறந்துருப்பாங்க, இவங்கள யார் பண்ணியிருப்பாங்க, எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா முழுசாக ரிசர்ச் பண்ணுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இவங்களோட உடலை எந்த ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புனாங்க
பண்ணாங்கன்னா, ஸோ அரசு கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு பார்த்தீங்கன்னா அனுப்பி வச்சுருந்தாங்க. ஸோ இவங்களோட உடலை பார்த்தீங்கன்னா பிரேத பரிசோதனை பண்ணுறதுக்கு. அங்கே இருந்த டாக்டர்லாம் இவங்கள ரீசர்ச் பண்ண சொல்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த ஒரு பொண்ணு சிந்தியா பார்த்தீங்கன்னா கொல்லப்பட்டிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட அப்பா சாமுவேல் பார்த்தீங்கன்னா இயற்கை மரணம் தானாகவே இறந்துட்டாருன்னு தான் சொல்லியிருந்தாங்க. இவ்வளோ கண்டுபிடிச்சிட்டாங்களே, அந்த பொண்ணை கொல்லப்பட்டவங்க யாராக இருக்குன்னு ஸோ போலீஸ்லாம் ரொம்ப தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது எங்கே விசாரிக்க ஆரம்பித்தாங்கன்னா, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற பர்டிகுலர் பிளேஸ் தான் ஓரிக்கை. ஸோ பாரதிதாசன் நகரை சேர்ந்த குழந்தைகள் நல டாக்டர் எபினேசர் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 34 வயசு ஆகுது. ஸோ இவங்களுக்கும் சிந்தியாவுக்கும் பார்த்தீங்கன்னா சண்டை வந்திருக்கு. ஸோ அந்த ஒரு தகராற்றில் தான் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொன்றதாக குற்றச்சாட்டு இருந்தது. இவங்க அப்பா அதாவது பார்த்தீங்கன்னா சாமுவேல் சங்கர் எப்படி இறந்துருக்காங்க. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வேலூர் பகுதியை சேர்ந்தவங்க இவங்க. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளே பார்த்தீங்கன்னா சிறுநீரில் கோளாறு இருந்திருக்கு. அதனால தான் சிந்தியாவோட ஃப்ரெண்டு எபினேசர் இவங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மருந்து அளிச்சிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சிறுநீரக பாதிப்பு இருந்ததால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க இந்த எபினேசர். இவங்க பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரமா, அதனால் இந்த ஒரு பிளேஸுக்கு பார்த்தீங்கன்னா வந்து போனோம். அதனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஸோ அங்கே அந்த ஒரு அடுக்குமாடியில் பார்த்தீங்கன்னா அடுத்த ஆண்டே பார்த்தீங்கன்னா இவங்க குடியேற்றம் வந்தாங்களாம். அப்புறம் என்ன நடந்ததுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கடந்த செப்டம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சாமுவேல் சங்கர் சிகிச்சை பலனின்றி பார்த்தீங்கன்னா அவங்க இறந்துட்டதா வீட்டிலே இறந்துட்டதா சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ட்ரீட்மெண்ட் வீட்டிலே பார்த்துருந்தாங்க சிறுநீரக பாதிப்பு இருந்ததுனால. ஸோ எபினேசர் அவங்க தான் பார்த்துருந்தாங்க. ஸோ இதனால் அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க சாமுவேல் பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்கன்னு சொன்னதை. இந்தியாவால் கொஞ்சம் கூட தாங்க முடியல. அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களோட தந்தை இறந்துட்டாங்கன்னு சொன்னது அவங்களுக்கு ரொம்பவும் வருத்தமாயிடுச்சு. அழுகவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் என்னென்னா ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் எபினேசர் இவங்களுக்கும் சிந்தியாவுக்கும் பார்த்தீங்கன்னா சண்டை வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஒரு சண்டை பார்த்தீங்கன்னா பெருசாக நடக்க ஆரம்பிச்சிச்சு. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சிந்தியாவை பார்த்தீங்கன்னா கீழே தள்ளி விட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தலையில் ரொம்பவும் காயம் அடைந்ததால் சிந்தியா பார்த்தீங்கன்னா இறந்து விட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன அந்த ஒரு டாக்டர் எபினேசருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பயம் வந்துடுச்சான். தந்தையும் மகளும் பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்களே, இனிமேல் என்னதான்டா பண்ணுறது. ஸோ அவங்களோட உடல்களை பார்த்தீங்கன்னா வீட்டிலே வச்சுட்டு பூட்டிட்டு இவங்க பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டாங்கண்ணா. என்னடா அப்படியே விட்டுட்டு போயிட்டானே, ஸ்மெல்லு வராதான்னு உங்கள் எல்லாருக்கும் ஒரு யோசனை வந்திருக்கும். ஸோ அது என்னென்னு நான் சொல்கிறேன். அங்கே வீட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா ஏசியை பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி விட்டு வெளிப்புறமாக வீட்டை பூட்டிவிட்டு பார்த்தீங்கன்னா யாருக்குமே அங்கே இருந்த மக்களுக்கு யாருக்குமே தெரியாமல் பார்த்தீங்கன்னா அவன் கிளம்பிட்டானா. அதுக்கப்புறம் நான் ஒரு மர்டரை பண்ணியாச்சு. அவன் இனிமேல் தப்பிக்கிற வேலையை தான் பார்ப்பான். ஸோ அப்படி என்ன பண்ணான்னா அடிக்கடி வீட்டுக்கு போயிட்டு இருப்பானா. ஏன்னா அவன் மேலே யாரும் சந்தேகப்படக்கூடாதுங்கிறதுக்காக ஃபோன் கால், மிஸ்டு கால், வீடியோ கால் எல்லாத்தையும் பண்ணியிருந்தானா. ஸோ அவன் மேலே எந்த ஒரு டவுட்டும் வராது. அதுக்கப்புறம் இவன் என்னென்ன பண்ணான்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா உடலில் துர்நாற்றம் வராத அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவன் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர். அதனால் இவன் பார்த்தீங்கன்னா நிறைய கெமிக்கலை வாங்கி பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லே வராத அளவுக்கு பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சுருந்தா சொல்லியிருந்தாங்க. ஏசி ஆன்லேயே இருக்கோ ஸ்மெல்லே வராத அளவுக்கு பிளான் பண்ணி வச்சுட்டு போயிருக்கான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. ஸோ வாடகை அடிக்கவும் தான் இவன் மாட்டினா இந்த ஒரு கேஸில் அப்படிலாம் இழுத்துக்கிட்டே போயிருக்கும்.